Hi all, நான் MISC பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் சொல்லிட்டு then I'll share our experience. MISC is multi-system inflammatory syndrome in children. பேசிக்காக இது என்ன பண்ணுதுன்னா மற்ற ஆர்கன்ஸ்க்கு போகிற பிளட் வெசல்ஸை இன்ஃப்ளமேட் பண்ணுது. இதனால ஆர்கன்ஸ்க்கு போகிற பிளட் சப்ளை லிமிட் ஆகுது அண்ட் த ஆர்கன்ஸ் கெட் டேமேஜ். MISCயோட சிம்டம்ஸ் என்னென்னா ஹை ஃபீவர் லாஸ்டிங் ஃபார் மோர் தென் 2 days. அதுக்கப்புறம் வாமிட்டிங், டயரியா, ரெட் கிராக்ட் லிப்ஸ், டங்ஸ் பிகம் swollen and red, ஐஸ் பிகம் swollen and red, கை கால் swollen ஆகுது, red rash all over the body, abdominal pain, and the children become extremely tired and they don't eat properly. ஸோ இதெல்லாம் பேசிக்காக சிம்டம்ஸ். MISC யாருக்கு வருது? ஆல்ரெடி கோவிட் வந்துட்டு போன குழந்தைங்களுக்கு இல்லைனா கரண்ட்டாக கோவிட் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா MISC அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. கோவிட் டெஸ்ட் பாசிட்டிவ் இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா MISC ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. கோவிட் டெஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னா அடுத்தது கோவிட் ஆன்டிபாடி டெஸ்ட்டுன்னு ஒன்று எடுக்கிறாங்க. அதில் நம்ம பிளட்டில் வந்து கோவிட் ஆன்டிபாடிஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. கோவிட் ஆன்டிபாடி டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னா திஸ் மீன்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி கோவிட் வந்திருக்கு. நிறைய பேர் ஏசிம்டமேட்டிக்காக இருக்கனால நமக்கு தெரியறது இல்லை. ஸோ அதனால இந்த சிம்டம்ஸும் இருக்குது, கோவிட் ஆன்டிபாடி பாசிட்டிவாகவும் இருக்குது அப்படின்னா MISC அப்படின்னு சொல்லிட்டு MISC ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போது அடுத்தது ஆன்டிபாடி டெஸ்ட்டு பாசிட்டிவ். ஸோ MISCன்னு இது பண்ணதுக்கப்புறம் தே டேக் மெனி அதர் டெஸ்ட், செஸ்ட் எக்ஸ்ரே, எக்கோ, ஹார்ட் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. ஏன்னா ஹார்ட்டோட பிளட் வெசல்ஸில் வந்து ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்கா, ஹார்ட்டில் ஏதாவது டேமேஜ் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அண்ட் அதர் ஆர்கன்ஸ் ஒன் பை ஒன் தேல் செக் ஃபார் அதர் ஆர்கன்ஸ் ஆல்சோ. என்னோட சனுக்கு வந்து ஹை ஃபீவர் இருந்துச்சு, 102, 103 அப்படின்ட்டு. வி ஸ்டார்டட் வித் பேராசிட்டமால். பட் 2 days ஆகியும் ஃபீவர் கம்மியாக ஆகலை. ஸோ 3rd டேலேருந்து தான் நாங்கள் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட் டே ஏன் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணலன்னா 1 month-ஆக அவருக்கு வந்து ஃபீவர் விட்டு விட்டு வந்துட்டுருக்கு. இது வந்து 3rd டைம். ஸோ ஆல்ரெடி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ திருப்பி சும்மா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு we didn't start with antibiotics. பட் 2 days ஆகியும் குறையல அப்படின்னோடனே we started with antibiotics. ஆன்டிபயோட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியும் டெம்பரேச்சர் கொஞ்சம் கூட கம்மியாக ஆகலை. ஸோ ஓகே. ஆனால் அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தார். he was playing, he was very active and all that. ஸோ அதனால் எங்களுக்கு he started walking, பல்லு வளருது, இதனால ஃபீவர் அப்படின்ற மாதிரி நாங்களும் நினச்சிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டோம். அதுக்கப்புறம் 3rd டைம் ஃபீவர் குறையிலன்னொன்னே we took him to the hospital. ஹாஸ்பிட்டலில் வந்து டெங்கு டெஸ்ட் அண்ட் அதர் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. எவ்ரிதிங் வாஸ் நார்மல். டெங்கு வாஸ் நெகட்டிவ், எவ்ரிதிங் வாஸ் நார்மல். ஸோ டாக்டர் வந்து சரி 2 days வெயிட் பண்ணலாம், அப்படி இன்னும் ஃபீவர் குறையலன்னா கோவிட் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ஸோ வந்துட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் கண் ரெட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது, கண் swollen ஆகிடுச்சு. சரி பயந்து 2 daysலாம் வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம நெக்ஸ்ட் டேவே போயிடலாம். திருப்பியும் ஹாஸ்பிட்டல் போனோம். டாக்டர் பார்த்துட்டு he had some idea இது ஏதோ MISC or கவாசக்கின்னு ஒரு டிசீஸ் வந்து அவருக்கு தோணி இருக்கு. பட் he didn't share with us because he was a family doctor. He didn't want to scare us. ஸோ அவர் வந்து என் தம்பியும் டாக்டர் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ என் தம்பிக்கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து இன்னொரு டாக்டர் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி he referred us to another doctor. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் டாக்டர் பார்க்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அப்போ தான் பாடியில் வந்து ரேஷஸ் ஸ்டார்ட் ஆகுது. அங்கங்கே ரெட் ரேஷஸாக வருது. 2 கண்ணும் வீங்கி ஒரு மாதிரி சொல்லனாக இருக்குது. லிப்ஸு சுற்றி ஒரு மாதிரி ரெட்டாக சொல்லனாக இருக்குது. டங்கு இதாக இருக்குது. சாப்பிட மாட்டேங்கிறான். he became extremely tired from the previous day evening. ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். he was sleeping all the time. யூரினேட் பண்ணவே இல்லை, மோஷன் பாஸ் பண்ணல. அதுக்கப்புறம் சரி ஓகே ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அங்கே டாக்டர்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, எப்போலேருந்து ஃபீவர் அது இது. நான் 1 month-ஆக விட்டு ஃபீவர் வந்துட்டு தான் இருக்குது. டயரியா இருந்தது, ப்ரீவியஸ் வீக் வந்து டயரியா இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஓகே we think this is கவாசக்கி டிசீஸ் ஆர் MISC. ஸோ வந்து ஆன்டிபாடி டெஸ்ட் எடுக்கலாம். ஆன்டிபாடி டெஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னா கவாசக்கி, ஆன்டிபாடி டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னா MISC. பட் 2த்துக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான், நீங்கள் இன்றைக்கே அட்மிட் ஆகிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கேயே அட்மிட் ஆகிட்டோம். நாங்கள் we were prepared because என்னோட தம்பி ஆல்ரெடி எப்படியும் அட்மிட் பண்ண வச்சுருவாங்க, அதனால் ரெடியாகவே போங்கன்ட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே பேக் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். ஸோ நாங்கள் அங்கே போய் அட்மிட் ஆகிட்டோம். அட்மிட் ஆனோடனே பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. ஆன்டிபாடி டெஸ்ட் பாசிட்டிவ்னோடனே MISC ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க சாப்பிடலன்னொடனே ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்டட் வித் நார்மல் ஃப்ளூயிட்ஸ்.
அதுக்கப்புறம் ஐவிஐஜி இன்ட்ராவீனஸ் இம்யூனோகுளோபின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அது எம்ஐஎஸ்சிக்கு. இது வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் இன் பிளட் வெசல்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ பிஃபோர் தட் அவங்க வந்து எக்கோ கார்டியோகிராம் எடுத்தாங்க. ஹார்ட்டோட இதெல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஸ்டில் அவன் சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விகரஸ் ஆக ஆரம்பிச்சு. பயங்கரமாக ரேஷஸ் வந்துச்சு, பாடி ஃபுல்லாக அங்கங்கே வீங்கிடுச்சு. ஸோ அதனால் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹி வாஸ் வெரி டயர்ட். அவன் ஃபுல் டே தூங்கிட்டே தான் இருப்பான், சாப்பிடவே மாட்டான் அந்த மாதிரி. ஸோ ஃப்ளூயிட்ஸ் போயிட்டு இருந்தனால ஃபைன். அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட் எடுக்கணும், யூரின் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவன் ஒன் டே ஃபுல்லாக யூரினே போகல. இன்னைக்கு காலையில் நாங்கள் கிளம்புறப்போ தான் யூரின் போனால், அதுக்கப்புறம் இன்னைக்கு போவே இல்லை அப்படின்னோடனே அவங்க வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ட்ரை பண்ணோம், போகல. ஓகே, அப்போனா நம்ம வந்து கெத்தீட்ரு போட்டு வி ஹேவ் டு புல் அவுட் த யூரின் அப்படின்ட்டாங்க. வி வர் ஆல் ஸ்கேர்ட் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் அழுகிற சத்தம் மட்டும்தான் கேட்குது. கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு சொன்னாங்க, பிஃபோர் வி குட் இன்சர்ட் த டியூப் ஹி யூரினேட்டட். ஓகே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வி கேம் பேக் டு த ரூம். அப்போ பிளட் டெஸ்ட் தான் எடுத்தாங்க. இட் வாஸ் நார்மல். அகெயின் அடுத்த நாள் வந்து தே செட் யூரின் மானிட்டர் பண்ணுங்க, எவ்வளோ ஒழுங்காக போகிறாரா அப்படின்னாங்க. மானிட்டர் பண்ணால் அடுத்த நாள் 24 hours ஆயிடுச்சு, இன்னும் திருப்பி யூரினேட் பண்ணவே இல்லை. எனக்கு என்னன்னா ஐயோ கிட்னி ஏதாவது ஆயிடுச்சோன்னு ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் டேவும் யூரினேட் பண்ணல அப்படின்னோடனே திருப்பியும் டியூப் இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ அகெயின் யூரின் போயிட்டாரு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அண்ட் அகெயின் ஆஸ்ட் டு மானிட்டர். ஸோ வந்து டயப்பர் ஒவ்வொரு வாட்டி அவன் யூரின் போகும்போது we have to go weigh the diaper and they note it down. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து யூரின் அவுட்புட் ஹேஸ் பிகம் நார்மல். ஏன்னா அப்போ தான் ஹி ஸ்டார்டட் கொஞ்சம் பால்லாம் குடிக்க ஆரம்பித்தார். ஸோ அதனால மேபி அது வரைக்கும் he didn't drink anything or eat anything. ஸோ அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ஐ கெப்ட் ஆஸ்கிங் த டாக்டர்ஸ், இல்லை கிட்னி டெஸ்ட் எடுத்துட்டிங்களா, நார்மலாக இருக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஏன் யூரின் அவுட்புட்டே இல்லை அப்படின்ட்டு. பட் they were like kidney functioning and all is very normal, maybe because he is not having proper food, இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. பட் he was very tired and lethargic. ஃபுல் டே தூங்கிட்டே தான் இருப்பான். அதுவும் மேலேயே தான் படுக்க வச்சுருக்கணும். சரி எங்களுக்கு அது வந்து ஓகே, பிகாஸ் 2 கையிலையும் ஐவி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவன் தூங்கிட்டே இருக்கிறது பெட்டர் தான், கையை ஆட்ட மாட்டான், ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தோம். திடீர்னு டாக்டர்ஸ் வந்து என்ன இவ்வளோ லெத்தாஜிக்காக இருக்கான், தூங்கிட்டே இருக்கான், பிரெயின் டெஸ்ட் எடுக்கணும், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் எடுத்து வி ஹேவ் டு டெஸ்ட் ஃபார் த பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல்ஸில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, என்ன பிரெயின் டெஸ்ட்டா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப பயந்து ரொம்ப ப்ரோக்கன் ஆகிடுச்சு. ஐ ஆஸ்க் த டாக்டர் வெதர் ஐ கேன் ஆஸ்க் மை மாம் டு கம் ஓவர், பிகாஸ் கோவிட் சுச்சுவேஷன்றனால நோ விசிட்டர்ஸ். அண்ட் நானும் ஹஸ்பண்டும் ஆல்ரெடி இருந்தோம். ஸோ யாரையுமே எக்ஸ்ட்ராவாக உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டு ஓகே அப்படின்ட்டு அம்மாவை அலோவ் பண்ணாங்க. அம்மா வந்ததுக்கப்புறம் எப்படியாவது ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணியாவது வி வர் ஃபீடிங் ஹிம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து அவன் வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டான். கொஞ்சம் ஆக்டிவ் ஆனோடனே டாக்டர் பார்த்துட்டு சரி நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம், நாளைக்கும் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரெயின் டெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தேங்க் காட் நெக்ஸ்ட் டே வந்து அவன் ரொம்பவே ஆக்டிவ் ஆகிட்டான், விளாட ஆரம்பிச்சிட்டான். அவனோட அந்த ஃபேஸில் இருந்த அந்த சோலன்னஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ரேஷஸுமே வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டாக்டர்ஸ் வந்து ஓகே ஹீஸ் கெட்டிங் பெட்டர் அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன அடுத்து எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க, ஐ வாண்ட் டு கோ ஹோம், ஐ ஹாவ் அனதர் சைல்ட் அட் ஹோம், ஸோ எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னோடனே, இல்லை ஃபீவர் வந்து மானிட்டர் பண்ணணும், 24 hours ஃபீவர் இல்லாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 6 days ஆயிடுச்சு. 6th டேவும் வந்து ஒரு மாதிரி மைல்டு ஃபீவர் இருந்துச்சு, ஒரு 99.9 அந்த மாதிரிலாம் இருந்தது. உடனே டாக்டர் வந்து சரி ஓகே டிஸ்சார்ஜ் ஆகிக்கோங்க, ஒரு 2-3 days இந்த மாதிரி லைட்டாக ஃபீவர் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வி கேம் ஹோம், ஹி வாஸ் நார்மல். ஒரு 2 days சொன்ன மாதிரி ஒரு மைல்ட் ஃபீவர் 99.5 இந்த மாதிரி மைல்ட் ஃபீவர் ஒரு 2 days இருந்தது. அதுக்கப்புறம் ஹி வாஸ் ஃபைன். அண்ட் மெடிசின்ஸ் வந்து இன்னும் அவருக்கு ஆஸ்பிரின் வந்து ஒரு 2 monthsக்குலாம் மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. வி ஹேட் ஆர் ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப்
a few days back. He was normal. Again they had echocardiogram, it was normal. But வந்து 1 yearக்கு வந்து பேசிக் ஃபாலோ அப் இருக்கணும். ஸோ எவ்ரி டைம் எக்கோ எடுக்கணும். ஸோ நாங்கள் முடிச்சுட்டு வந்து 2 வீக்ஸில் we had a follow up. இப்போ அடுத்தது வந்து 6 வீக்ஸ், அப்புறம் 3 months, 6 months, 1 year அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக ஃபாலோ அப் 1 இயர்க்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஹீஸ் வெரி ஆக்டிவ், ஹீஸ் வெரி நார்மல், ஹீஸ் ஃபைன் நவ். ஸோ திஸ் இஸ் ஆர் எம்ஐஎஸ்சி ஸ்டோரி. எம்ஐஎஸ்சி பற்றி ஸ்டார்டிங்கில் இப்படி உங்கள் பையனுக்கு எம்ஐஎஸ்சி இருக்குன்னு சொன்னோடனே வாட் த ஃபர்ஸ்ட் திங் வில் டூ இஸ் வில் கூகுள். நானும் கூகுள் பண்ணேன், படிச்சுட்டு ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப சிவியரர் அப்படி இப்படின்னு. எஸ், எம்ஐஎஸ்சி இஸ் வெரி ரேர் அண்ட் இட் கேன் பி டேஞ்சரஸ். பட் நம்ம சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஐ திங்க் சில்ட்ரன் கெட்ஸ் பெட்டர். பட் என்னன்னா எம்ஐஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சின்ஸ் இட்ஸ் அ வெரி நியூ டிசீஸ், டாக்டர்ஸ்க்கு வந்து இது திருப்பி வருமா வராதா இதெல்லாம் வந்து அவங்களால சொல்ல முடியாது. த ஒன்லி திங் வி கேன் டூ இஸ் கீப் அவர் சில்ட்ரன் சேஃப். கோவிட் சுச்சுவேஷனில் நான்லாம் வந்து கோவிட்லாம் ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் எ ஃபீவர், வந்தால் வந்துட்டு போயிட்டோம், இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ பயமே இல்லை, கோவிட்னா வந்து பயமே இல்லை. ஃபஸ்ட்டு கோவிட் வந்தப்போ ரொம்ப பயமாக இருந்தது. வீட்டில் அம்மா அப்பாலாம் இருக்காங்க, அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அவங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, சில்ட்ரன் இருக்காங்க, சில்ட்ரனுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப பயமாக இருந்தது. இப்போ 6 months வீட்டை விட்டு வெளியிலே போகல. ஆஃப்டர் 6 months சுத்தாத இடம் கிடையாது, பயமே போயிடுச்சு. கோவிட்னா இல்லவே இல்லை அப்படின்ற பயமே போயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் மை சன் வாஸ் அஃபெக்டட் வித் எம்ஐஎஸ்சி, நவ் கோவிட் இஸ் ரியல் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இப்போ தான் வந்திருக்கு. வி ஹவ் குவாரண்டைன்ட் ஆர் செல்ஃப். இன்னொரு 6 மாதத்துக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ சில்ட்ரனை வந்து நம்ம ஒன்றும் சில்ட்ரனுக்கும் அஃபெக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து சில்ட்ரனுக்கு ஒன்றும் இல்லை, சின்ன குழந்தைங்க அஃபெக்ட் ஆகுது அப்படிலாம் இல்லை, சில்ட்ரனுக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. இப்போ என் குழந்தைக்குமே கோவிட் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா அது பெரிய சிம்டம்ஸாகவே இல்லை. ஹி ஹேட் ஹார்ட்லி ஒரு 2 days ஃபீவர், ஒரு 100, 101 இந்த மாதிரி ஃபீவர் இருந்துச்சு. 2 daysல அதுவும் சரியாயிடுச்சு. ஸோ வந்து இவ்வளோ தானே கோவிட் அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்படியே நாங்கள் கோவிட் டெஸ்ட் எடுத்திருந்தாலுமே இவ்வளோ தானே கோவிட்னு தான் இருந்திருக்கும். பட் இந்த சீக்வல் ஆஃப் கோவிட் எம்ஐஎஸ்சிங்கிறது இட் இஸ் கைண்ட் ஆஃப் டேஞ்சரஸ். ஸோ வி ஹேவ் டு கீப் அவர் சில்ட்ரன் சேஃப். ஸோ நம்ம சேஃபாக இருக்கணும். ஸோ ஐ வுட் சே பி ஹோம், பி சேஃப்.